அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கான தொகையை அறிவித்தார் அனுர. நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசவிற்கு பகிரங்கமாக நன்றி தெரிவித்த அனுர. அரசாங்க தொழிலுக்காக காத்திருப்போருக்கு அனுர வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு. இஷாரா செவ்வந்தி பின்னணியில் சக்தி வாய்ந்த பாதாள குற்றவாளிகள், நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. நான் ஹிட்லர் என்றால் நீங்கள் ரஷ்யாவா? அனுரவின் கேள்வியில் மூக்குடிப்பட்ட கம்பன் பில. ஹெரோயினுடன் கைதான அதிபர் பணி நீக்கம், பல கோணங்களில் விசாரணைகள் தீவிரம். வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள், அனுர உறுதி. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்காக ரூபாய் 110 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொள்கைகளை நிலைபேறாக நிர்வகிப்பது எமது பொறுப்பாகும். பல ஆண்டுகளாக எழுந்துள்ள சம்பள முரண்பாடுகளையும் அரசாங்க நிதி முகாமைத்துவம் என்பவற்றில் உள்ள சவால்களையும் கருத்தில் கொண்டு அரசாங்க ஊழியர்கள் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக சம்பளம் மற்றும் ஓய்வூதிய குழுவை தாவிப்போம். 2025 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சம்பள திருத்தங்களுக்கு அமைய இரண்டாம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ரூபாய் 110 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த சம்பளங்களை அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 2026 ஜனவரி தொடக்கம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். என்னை ஹிட்லர் என்று கூறும் நீங்கள் எல்லாம் ரஷ்யாவா இல்லை அமெரிக்காவா என்று ஜனாதிபதி அனுரகுமார எதிர்க்கட்சிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதிக்கும் நிதியமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்கவினால் சபையில் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இதன்போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு எதிர்க்கட்சிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி அனுர அரசாங்கத்திற்கு எதிராக மாபெரும் பேரணியை நடாத்துவதற்கு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றன. இதன்போது முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில உள்ளிட்டோர் தற்போதைய ஆட்சியை சர்வதிகார ஆட்சிக்கும் ஜனாதிபதி அனுரவை ஹிட்லருக்கும் ஒப்பிட்டு கருத்துக்களை வெளியிட்டு பேரணிக்கு அழைப்பு விடுக்கின்றனர். இந்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் இன்றைய கருத்து அமைந்திருந்தது. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எப்படியான நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் எங்களது கொள்கைகளில் மாற்றம் இல்லை. சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும். மக்களுக்கு அநீதி ஏற்படுத்தும் செயற்பாடுகள், ஊழல், மோசடிகள் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக நாம் தீவிரமாக செயற்படுவோம். இதற்காக எம்மை ஹிட்லர் என்று குறிப்பிட்டாலும் அது எமக்கு பிரச்சனை இல்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் சேவையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்டு ஸ்தாபன சேவையின் சரத்துக்களின் கீழ் வரும் குற்றத்தில் அவர் ஈடுபட்டுள்ளதால் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினரின் கணவரான குறித்த அதிபர் அண்மையில் 1 கிலோ 118 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார். அனுராதபுரம் எப்பாவல பகுதியில் போதைப்பொருள் கடத்தலை பேலியகுட நகரசபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி கட்சி உறுப்பினரின் மகனும் தெற்கு பாதாள உலக கும்பல் தலைவருமான கொஸ்கொட சுஜிக்கின் உறவினருமான மகன் மேற்கொண்டுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக களனியில் உள்ள நகரசபை உறுப்பினரின் வீட்டை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளதுடன் இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக எதிர்வரும் சில நாட்களில் அவரிடம் விசாரணை நடாத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த போதைப்பொருள் கடத்தலை மேற்கொண்ட நகரசபை உறுப்பினரின் மகன் தற்பொழுது போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் கீழ் விளக்கமறியலில் காணப்படுகின்றார். சந்தேக நபரான அதிபரின் மூத்த சகோதரரின் மகன் இந்த ஹெரோயின் போதைப் பொருளை துபாயில் இருந்து அனுப்பியதாகவும் தெரியவந்துள்ளது. நகரசபை உறுப்பினரின் மகன் பல சந்தர்ப்பங்களில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் அதிபரும் அறிந்திருந்தமை தற்பொழுது தெரியவந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
மாகாண சபை தேர்தல் பற்றி எனக்கு தீர்மானிக்க முடியாது. தேர்தல் முறைமையை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொடுங்கள். மாகாண சபை தேர்தலுக்கு 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான சுதந்திர இலங்கையின் 80வது வரவு செலவு திட்டம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் 2வது வரவு செலவு திட்டம் இன்று வெள்ளிக்கிழமை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நாடாளுமன்ற சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணைய மாட்டார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற சேவைகளை வினைத்திறனாக்க 2500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் அரசு துறையில் சகல ஆட்சேர்ப்புகள், பதவி உயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரசு தலையீடின்றி உரிய பரீட்சை மற்றும் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றிய போது இதனை தெரிவித்துள்ளார். பல வருடங்களாக அரசு சேவை வெற்றிடங்களுக்கு முறையான வீதத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்படாமையினால் அரசு சேவை பொறிமுறை முழுதுமாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இதனால் பிரதமரின் தலைமையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பதவி முகாமைக்கான குழுவினூடாக மேற்கொள்ளப்பட்ட முறையான ஆய்வின் பின்னர் சுமார் 75,000 பேரை உரிய முறையின் கீழ் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய அரசு சேவையை முன்னெடுத்து செல்வதற்காக இருக்க வேண்டிய தொழில்நுட்ப, சட்ட அமுலாக்கல், வருவாய் அதிகாரிகள் போன்ற பதவிகள் இதில் அடங்குகின்றன. அதேபோன்று இனிவரும் காலங்களில் அரசு துறையில் சகல ஆட்சேர்ப்புகள், பதவி உயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரசு தலையீடின்றி உரிய பரீட்சை மற்றும் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்வதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கு சமனான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சஞ்சீவின் கொலையில் 9 சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களில் 4 பேர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று தலைமறைவாகியுள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. இந்த கொலையில் 6 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகமன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த பிரிவின் அதிகாரி இதனை தெரிவித்துள்ளார். இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 5 சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். மேலும் இந்த கொலையின் பிரதான சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி தப்பி செல்வதற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 3 ஆண் மற்றும் 2 பெண் சந்தேக நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளின் அறிக்கைகளை கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். சம்பவம் தொடர்பில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பல சந்தேக நபர்களிடம் விசாரணை நடாத்தப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மேலும் விசாரணைகள் நடாத்தப்படும் என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார்.